ராமானுஜாய நமக. ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். காட்டவே கண்டபாதம் கமலநல் ஆடையுந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் வானர்தால் பரவினோமே. திருப்பானாழ்வார் அமல்நாதிபிரானுடைய பாசுரத்தை, மூன்றாவது பாசுரத்தை நாம் பார்க்கணும். மந்திவாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் பொன்னுயிரே. மூன்றாவது பாட்டு. இதற்கு பெரியவாச்சான் வியாக்கியானத்தில் அற்புதமாக அனுபவிக்கிறார். முதல்ல இந்த மூன்று பாட்டையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கணுன்றார் சுவாமி. என்ன மூன்று பாட்டு? முதல் பாட்டு அமலன் ஆதிப்பிரான், ரெண்டாவது பாட்டு உவந்த உள்ளந்தனாய், மூன்றாவது பாட்டு மந்திபாய் வட வேங்கட மாமலை. இப்போ நாம் முதல் பாட்டு பார்த்தோம். அந்த பகவானுடைய திருவடியானது திருப்பானாழ்வாரை அழைத்து வந்து திருத்தி பணி கொண்டது. இரண்டாவது பாட்டில் பார்த்தோம், ராமாவதாரத்தையும் திருவிக்ரம் அவதாரத்தையும் அனுபவித்து பகவானுடைய உடுத்து கலைந்த ஆடையை அழகையெல்லாம் அனுபவித்தார். மூன்றாவது பாட்டில் சொல்லும் பொழுது உடனே திருமலைக்கு தாவறார். மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வானவர்கள்லாம் நித்தியசூரிகள். எப்பவும் திருமலையில் இருந்து பகவானை சேவிப்பதற்கு படுகாடு கிடப்பார்களாம். திருவேங்கடமுடியான வானகனுன்றதுக்காக. ஏன் அங்கே படுகாடு கிடக்கணும் அப்படின்னா, மக்கள் வெள்ளம் சென்று கொண்டே இருக்கிறது அல்லவா. அப்போ அந்த பகவானை சேவிக்கணும்னா, இப்போ நம்மளும் போனால் ஒரு நாள் 2 நாள் குடோனில் தங்கி தானே சேவிக்கிறோம். அதுபோல் யார் தேவர்கள் வந்தாலும் படுகாடு இருந்து தான் சேவிக்கிறாங்க அப்படின்றார். இதுவரைக்கும் இங்கு அனுபவித்த இந்த திருப்பானாழ்வார் அங்கேயே செல்லணுன்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அ உ மா என்ற பிரணவத்தை எடுத்து காட்டுவதாக சொல்லுகிறார் சுவாமி. அ முதல் பாட்டு அமல நாதி பிரான், ரெண்டாவது பாட்டு உவந்த உள்ளந்தனாய், மூணாவது பாட்டு மந்திபாய் வடவேங்கட மாமலை. இப்போ இந்த 3 பாட்டையும் ஒன்று சேர்த்து பார்த்தா பிரணவமானது மிளிர்கிறது. பிரணவம்னா ஓம்காரம். ஓம்காரம் இந்த வேதத்துக்கு, இந்த வேதத்தையெல்லாம் சுருக்கி நாம் பார்த்தோம்னா ஓம்காரம் தான் மிகவும் விசேஷமானது. வேதத்தையே நமக்காக கொடுத்தவர் தான் யார்? பத்ரிகாசிரமத்தில் நரன் நாராயணனாக இருந்த அந்த பகவான் இந்த ஓம்காரத்தை நமக்காக எடுத்து கொடுத்தாராம். ஏன்னா இந்த ஓம்காரம் வேதத்தில் மறைஞ்சி இருந்தது. அது எப்படி மறைஞ்சிருதுன்னு சொல்கிறாரு. பூ புவ சுவன்ற எழுத்தை எடுத்து கொடுத்தாராம். அந்த பூ புவ சுவ தான் ஓம் என்று ஆகியதுன்றாங்க பெரியவங்க. அது எப்படி சொல்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார் மும்மூச்சு படியில், 3 தாழியிலே தயிரை நிறைத்து கடைந்து வெண்ணையை திரட்டினா போலே அப்படின்றார். 3 குடத்தில் தயிர் இருக்குது. அந்த 3 குடத்தையும் தயிர் சிலிப்பினா 3 குடத்துலையும் வெண்ணெய் வரும். அந்த 3 குடத்தையும் வெண்ணெய் எடுத்து எல்லாம் ஒன்றாக்கினா அந்த வெண்ணெயை ஒன்றாக்கி அதை நன்றாக காசுனா நமக்கு நெய்யாக கிடைக்கும் அல்லவா. அதுபோல வேதமானது பாலாக இருக்கிறது. அந்த பாலை தயிராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்கினால் அதுதான் ஓம்கார். அதைத்தான் அற்புதமாக சொல்கிறார் பெரியவங்க. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களிலே 3 வேதங்கள் மிகவும் பிரதானியம். 4வது வேதம் அதர்வண வேதம், அது மந்திர பிரதானங்கள். அதனால் 3 வேதத்தை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வார்கள் நம்முடைய முன்னோர்கள். ருக்குவேதம், யஜுர்வேதம், சாமவேதம். பூ புவ சுவ. ருக்குவேதத்தில் பூ என்ற எழுத்தை எடுத்தாராம் பெருமாள். எங்கேருந்து? பத்ரிகாசிரமத்தில் நரன் நாராயணாக அவதாரம் பண்ணி நாராயணன் தன்னுடைய சிஷ்யனான நரனுக்கு இதை சொல்கிறார். பூ ருக்குவேதத்தில், புவ யஜுர்வேதத்தில், சுவ சாமவேதத்தில்
இருந்து எடுத்து இந்த பூ புவ சுவ என்ற எழுத்தை ஒன்று கூட்டி எப்படி பாலை தயிராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்குமா போலே வேதம் பால், இந்த எழுத்துக்கள் எல்லாம் வெண்ணையை போல, ஓம்காரம் நெய்யை போல நீட்டார். அப்போ இந்த ஓம்காரமானது அந்த காலத்தில் மறைந்து மறைந்து இருந்தது. இதை பெறுவது மிகவும் துர்லபம். இந்த ஓம்காரமானது அவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சிக்க முடியாதான். அப்படியே ஓம்காரத்தை தெரிந்து கொண்டாலும் அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அந்த ஓம்காரம் நரநாராயணாக அவதாரம் பண்ணி நமக்கு கொடுத்ததுனால இப்போ ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஓம்காரம் கூட அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வது மிகவும் துர்லபம் அல்லவா. அதனால் ஆழ்வார்களை வைத்து பல பல வியாக்கியானங்களை இட்டருளினார். அப்போ இங்கு திருப்பானாழ்வார் இந்த ஓம்காரத்தையே நமக்கு மிகவும் தெளிவாக தெரிவிக்கணுன்றதுக்காகத்தான் சீரிய நான்மறை செம்பொருளால் அரித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள்ன்ட்டார். ராமானுஜன் ட்ரந்தாதியில் அற்புதமாக சொல்கிறார் திருவரங்க கமுதனார். சீர்மையான 4 வேதம், சீரிய நான்மறை. இந்த 4 மறையானது நமக்கெல்லாம் படிக்கிறதுக்கு முடியாது, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கவும் முடியாது. சீரிய நான்மறை. சரி, நம்ம எப்படி இருந்தால் படிக்கலாம்? செம்பொருளால் அரித்த பாரியலும் புகழ். செம்பொருள் நடைவிலங்கு தமிழ் அப்படின்றார். நாம் பேசக்கூடிய தமிழ். இப்போ நம்ம பேசுகிறோம், அந்த பேச்சு வழக்கிலேயே பாட்டாக சொல்லிட்டா மக்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அல்லவா. அதனால் இந்த தமிழில் திருப்பானாழ்வாரானவர் அவதாரம் பண்ணி இந்த அமலநாதி பிரானை கொடுத்துட்டாராம். அதை தான் எடுத்துக்காரம். அந்த ஓம்காரத்தை தான் இந்த 3 பாட்டில் வச்சிருக்கிறார். முதல் பாட்டில் அகாரம், 2வது பாட்டில் உகாரம், 3வது பாட்டில் மகாரம். இது என்ன சொல்லுது? அதை சொல்லிட்டார். முதல்ல என்ன சொன்னார்? அந்த திருவடியை நான் வணங்கினேன், அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் சொன்னார் இல்லையா. அப்போ ஓம்காரத்தில் என்ன சொல்லுது? அற்புதமாக சொல்கிறார் இங்கே. ஆ உ ம. ஆன்னா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே குறிக்கும். பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா எழுத்துக்களில் நான் அகாரமாகிறேன். அவரே சொல்லிட்டார். அப்போ ஆ என்ற எழுத்து அனைத்து எழுத்துக்களுக்கும் தாய். அந்த ஆ என்ற எழுத்துல தான் எல்லாமே பிரிகிறது. அப்போ ஆ தான் முதன்மையானது. அப்போ அந்த ஆ என்ற எழுத்து பகவான் ஒருவனையே சொல்லும் அப்படின்றாங்க. ஊ தேற்றேகாரன்னுவாங்க, ஆச்சாரனை குறிக்கிறதுன்னுவாங்க, பிராட்டியை குறிக்கிறதுன்னுவாங்க. அந்த காலத்தில் ஏதாவது எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஊன்னு எழுதிட்டு தான் எழுதுவாங்க. ஏண்டானா அந்த ஊ ஸ்ரீ சம்பந்தத்துக்கு எடுத்துக்காட்டு. அந்த காலத்து பெரியவங்க எழுதுனாங்கன்னா ஸ்ரீ முதல்ல எழுதிட்டு தான் எழுதுவாங்க. ஸ்ரீனா ஊ, தமிழில் ஊ அப்படி எழுதுனோம்னா அது ஸ்ரீ. அப்போ இந்த ஊ தாயாரை குறிக்கும், மா நம்மை ஜீவாத்மாவை குறிக்கும் அப்படின்றார். அப்போ இதில் ஓம்காரத்தில் பெருமாள் இருக்கிறார், தாயார் இருக்கிறாங்க, நாம் ஜீவாத்மா 3 பேர் இருக்கிறோம். அதுதான் ஓம்காரம். ஆ ஊ மா. ஆ பெருமாள், ஊ தாயார், மா நம்ம ஜீவாத்மா. ராமாயண காலத்தில் ராமரும் சீதா பிராட்டியும் இளைய பெருமாளும் நடந்து செல்கிறார்கள். அப்போது ஒரு ஓம்காரம் வடிவமே நடந்து செல்கிறது அப்படின்றாங்க பெரியவங்க. என்னடா ஓம்கார வடிவம் எப்படி நடந்து செல்லுமா? ஓம்கார வடிவம், ஓம்காரம் தான் ஆ ஊமான்னு பார்த்தோமே. அப்போ ஆ ராமர் முன்ன போகிறார், ஊ தாயார் சீதா பிராட்டி நடு சென்டரில் போகிறார், பின்னாடி மா ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் முதல் நித்திய சூரிகள். ஏன்னா நித்திய சூரிகளும் ஜீவாத்மாக்களை சேர்ந்தோன்னு என்ன, இந்த ஜீவாத்மாக்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. நித்தியர், முக்தர், பக்தன் பிரிப்பாங்க. அப்போ இந்த ஜீவாத்மா வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் இளைய பெருமாள். அவங்கள நித்திய சூரிகள், அவர்களும் ஜீவாத்மாக்கள் தான். அப்போ ஓம்காரமானது நடந்து செல்கிறது, ஒரு உருவெடுத்து அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. அப்போ ராமாயணத்தை சொல்லும் பொழுது அப்போ ஆ என்பது பகவான் ஒருவனையே குறிக்கும், ஊ என்பது பிராட்டியை குறிக்கும், மா என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். இங்கே நாம் இந்த 3 பாட்டில் இதை எப்படி சாமி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆ எப்பேற்பட்ட அந்த அமலன் ஆதிப்பிரான் சொன்னார். ஆதிப்பிரான்னா உலக அனைத்தையும் ஆள்பவன் ஒருவனே, அவனே இந்த ரங்கநாதன், அவனே அகாரவாசியன். அது முதல் பாட்டில் சொல்லிட்டார். இப்போ 2வது பாட்டில் உவந்த உள்ளந்தனாய் உலகளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியாருள் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனை என்னும்போது ஆச்சாரியனை குறிக்கும் சொல்லலாம்.
இப்போது பெருமாள் திருவடி இருக்குன்னு சொன்ன ஆச்சார் இருக்கிறான்னு அர்த்தம், பெருமாளுடைய திருமேனியில் தாயார் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவர் திருமேனியை சொன்னது அவருடைய தாயாரை சொன்னதாகவும் சொல்லலாம், ஆச்சாரியை சொன்னதாகவும் சொல்லலாம். அப்போ அங்கே ஊ சொல்லுகிறது அப்படின்னு பிரமாணம். இப்போ மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். இங்கு எங்க எப்படி சொல்லுறது அப்படின்னு சொன்ன மந்தி பாய், மந்தின்னா குரங்குகள். இந்த குரங்கானது எப்படி மரத்துக்கு தாவுமோ, இந்த மனிதனுடைய மனமானது மரத்துக்கு தாவும். ஆகையால் மனிதனை குறிக்கும், ஜீவாத்மாக்களை குறிக்கும்னு சொல்லலாம். அப்போ ஊமா பிரணவத்தையே குறிக்கிறது அப்படி எடுத்து காட்டிட்டார். அப்போ சொல்கிறார் ராமானுஜ நூற்றாந்தாதியில் திருவரங்க தமுதனார், அமலநாதி பிரானுடைய அவதாரமே எதற்காக, திருப்பானாழ்வாருடைய அவதாரமே எதற்காகன்னா சீரிய 4 மறையை செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள். அந்த திருப்பானாழ்வார் அந்த 4 மறையை தெளிவாக விளக்குவதற்காகவே அவதாரம் பண்ணி அமலநாதி பிரானை பாட்டை நமக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு பதபதார்த்தத்தை பார்ப்போம். பெரியவகாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சொல்லியிருக்கிறார், அதையும் நம்ம பார்ப்போம். மந்தின்னு ஆண் குரங்குகள் ஆனவை. மந்தி பாய், ஒரு கிளையில் நின்று மற்றொரு கிளையில் பாய பெற்ற வடவேங்கட மாமலை, வட திசையில் உள்ள திருவேங்கடம் என்னும் திருமலையிலே வானவர்கள் சொன்ன நித்திய சூரிகள் சந்தி செய்ய நின்றான், பூக்களை கொண்டு ஆராதிக்கும்படி நிற்பவனாய். அப்போது திருவேங்கடமுடையான் அந்த நித்திய சூரிகள் திரு கைகளாலே பூக்களை கொண்டு அர்ச்சனத்தை பெற்றுக்கொள்கிறான். அதை சொல்கிறார் இங்கு. சந்தி செய்ய நின்றான், பூக்களை கொண்டு ஆராதிக்கும்படி நிற்பவனாய். அவர் யார்? அரங்கத்து கோயிலிலே அரவு அணையான் திருவனந்தாழ்வானாகிற இனிய படுக்கையை உடையவனாய். என்னடா இது, அங்கே சொல்லிட்டு உடனே பற்றி இங்கே தாவறாரே, குரங்கு தான் அப்படி தாவுன்னு பார்த்தா அப்போ திருப்பானாழ்வாரும் தாவுவாரா அப்படிங்க எடுத்துக்காட்டுகிறார் அற்புதமாக. திருவனந்தாழ்வானாக இனி படுக்கை உடையவன் அழகிய மனவாளுடைய நந்தி போல் நிறத்தாடையும் செவ்வானம் போன்ற நிறத்தையுடைய திருப்பீதாம்பரமும் அதன் மேல் அப்பீதாம்பரத்தின் மேலே அயனை படைத்தது ஓர் எழில். அந்த தொப்புல அழக வர்ணிக்கிறார் இங்கு. அப்போ அங்கே ஏன்னா அந்த தொப்புல தான் பிரம்மாவை படைத்தது அல்லவா, அதை சொல்கிறார் இங்கு. அயனை படைத்தது ஓர் எழில், பிரமனை படைத்த ஒப்பற்ற அழகையுடைய திருநாபி கமலம் ஆகிய இவற்றின் மேற்படிந்ததொன்றோ அடியன் உள்ளத்து இன்னுயிரே. என்னுடைய உட்புறத்தில் இருக்கும் நல்ல மனம், என்னுடைய நல்ல மனமானது திருவேங்கட மலையை எல்லாம் அனுபவித்து அந்த பகவான் தான் இங்கே வந்து சயனிச்சுக்கிட்டானே, ஆகையினால் என்னுடைய மனம் அங்கே சென்று இங்கே சென்றது. எதை போல? குரங்கை போல. குரங்கும் மரத்துக்கு மரம் தாவுமா, என் மனமும் அப்படி தாவுகிறது. எதற்காகன்னு சொன்னால், குரங்கானது ஒரு பலாப்பழத்திற்காக மரத்துக்கு மரம் தாவி தாவி சாப்பிடுமா. ஏன்னா திருமலையில் நிறைய மரங்கள் இருக்கிறது. அந்த மலையில் குரங்கு நல்ல பழம் எப்படி ருசியாக இருக்கும்னு ஒரு மரத்தில் சாப்பிடுமா. இந்த பழம் அப்படியே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டு மீதி பழத்தை விட்டுட்டு அடுத்த மரத்தில் தாவி அந்த பழம் நல்லா இருக்குன்னு அந்த பழத்தை சாப்பிடுமா. அதுபோல் என்னுடைய ரங்கநாதன் அழகையெல்லாம் அனுபவித்து, திருவேங்கடமுடியான அழகையெல்லாம் அனுபவித்து, அந்த அழகு இந்த அழகு எப்படி திரும்ப எனக்கு இங்கே வந்து மனம் இங்கே அனுபவிக்கிறதுன்றார். அதுபோல் அப்போ இங்கே எடுத்துக்காட்டுகிற அற்புதமாக 3ஆம் பாட்டு பெரியவாச்சானுடைய வியாக்கியானம். திரு பீதாம்பரத்தின் அழகு, திரு நாபிகமலத்தின் அழகு வீசிற்று மந்தி பாய். திருமலையில் பலாக்கள் வேரே பிடித்து தலையளவும் பழுத்து கிடக்கையாலே. இங்கெல்லாம் வேர்பலான்வாங்க. அதாவது அந்த பலா சொலை, அந்த வேர்பலா தான் மிக ருசியாக இருக்குமா. அதை சொல்கிறாரு இங்கு. திருமலையில், அது திருமலையில் இருக்கான். திருமலையில் பலாக்கள் வேரே பிடித்து தலையளவும் பழுத்து கிடக்கையாலே அங்குத்தைக்கு குரங்குகள் ஜாத்துஷித பலத்தாலே ஒரு பழத்தை புஜிக்க மற்றை மேலில் பழத்திலே கண்ணை ஓட்டி இத்தை விட்டு அதிலே பாய்ந்து தாவா நிற்கும் அத்தனை ஆய்த்து பெரிய பெருமாளுடைய திவ்ய அவவங்களிலே தாம் ஆழங்கால் படுகிறா போலே ஆய்த்து அவைகளும் கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடமும் என்றும். அடுத்து இங்கே எடுத்துக்காட்டுகிறார் அற்புதமாக. 4 திருவந்தாதி பாசுரத்தை சொல்கிறார் இங்கு. ஏன்னு சொன்ன, இந்த இடத்துல இவரும் தாவுகிறார். இவரும்னா யார்? திருப்பானாழ்வார். முதல்ல திருவடியை அனுபவித்தார் முதல் பாட்டில். 2வது அவருடைய திரு ஆடை, அந்த செந்திர ஆடை அனுபவித்தார்.
இப்போ அவருடைய நாபி தொப்புள் அனுபவிக்கிறார். அப்போ இவரும் மரத்துக்கு தாவர மாதிரி இவரும் தாவி அனுபவிக்கிறார். அந்த மந்திபாய் வடவேங்கட மாமலை சொல்லும்போது அந்த குரங்குகள் வேறு பலா மிகவும் இனிப்பாக இருக்கும். அந்த இடம் முழுக்க பலா மரங்களாக உள்ளன. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழமானது இனிப்பாக இருக்கு, அதை சாப்பிட்டு இருக்கும்போது அடுத்த மரத்தில் ஒரு பலாப்பழம் இருக்கான், அது இதோட இனிப்பாக இருக்குமான்னு அந்த மரத்தை தாவி அங்கே சாப்பிடுதான் அந்த குரங்கு. அந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுதான். ஏன்னா அங்கேயும் அதே மாதிரி பலா சொல்லி இருக்கிறது. அந்த மரத்தை அடுத்து இன்னொரு மரத்தை அதுக்கும் தாவுதான். அப்போ தாவி சாப்பிட்டு அனுபவிச்சியே பொழுதை கழிக்கிறது குரங்குகள். அதுதான் மந்தி பாய் எங்கே வடவேங்கட மாமலை, திருவேங்கட மலையில் இந்த குரங்குகள் எல்லாம் அந்த பலாப்பழத்தை அனுபவிக்கிறது. ஆனால் இங்கு நானோ யார் திருப்பானாழ்வார் இந்த இடத்துல பகவானுடைய திருவடியை அனுபவித்து, பகவானுடைய ஆடையை அனுபவித்து, அவருடைய உந்தி கமலத்தை அனுபவிக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த உந்தி கமலம் அல்லவா நான்முகனை படைத்தது. நான்முகனை படைத்ததனால் அல்லவா இந்த உலகத்தை எல்லாம் படைக்க தோன்றிற்று. இந்த உலகத்தை படைத்ததால் அல்லவா நாமெல்லாம் பிறந்தோம். நாமெல்லாம் பிறந்ததால் அல்லவா இந்த பகவானை இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம். இந்த பகவானை அனுபவிப்பதால் அல்லவா இப்போ நாமெல்லாம் மோட்சத்துக்கு போகிறோம். அப்போ இந்த பாக்கியம் எதனால் வந்தது? அப்போ அந்த தொப்பூல் அல்லவா, ஆகையினால் அந்த தொப்பூலை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்றார். அதான் இங்கே சொல்கிறார் சுவாமி அற்புதமாக. புஜிக்க அதிலே பாய்ந்து தாவா நிற்கும் அத்தனை ஆய்த்து பெரிய பெருமாளுடைய திவ்ய அவயவங்களிலே தாம் ஆழங்கால் படுகிறா போலே ஆய்த்து அவைகளும் காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடவன். அப்போ அந்த திருமலையில் வானரங்கள் எப்படி தாவி அனுபவிக்கிறதோ, இங்கே திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளின் அவயவங்களை தாவி அனுபவிக்கிறார் என்பது. மலையாக நிலா நிற்கும் திருச்சின்ன குரல் கேட்டவாறே பாய்ந்தோடா நிற்கும் என்னுமாம் பரமபதமும் திருமலையும் கோயிலும் திரு அயோத்தியும் திருச்சோலையும் ஒருபோகி இருக்கிறபடியையும் எங்கும் மாறி தங்குகை. அடுத்து இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இங்கு. என்ன அப்படின்னு சொன்ன, பரமபதமும் திருமலையும் கோயிலும், கோயிலுன்னா ஸ்ரீரங்கம், பரமபதம்னா பெருமாள் இருக்கிற பரமபதநாதன், திருமலை, இந்த மூணும் அடுத்த 4 திரு அயோத்தியையும் திருச்சோலையும் ஒரு போகியமாக இருக்கிறபடி, எல்லாம் ஒரு போக்கியமாக இருக்கிறதா. அதாவது திருச்சோலை அப்படின்னு சொன்ன ஒரு தோட்டத்தில் போய் நிற்கிறோம். அந்த தோட்டத்தில் சந்திர மரங்களாக இருக்கும், பலா மரங்களாக இருக்கும், மிகவும் சூழ்ந்த தென்காட்டு மரங்களாக இருக்கும். அப்போ என்னன்னு சொன்ன, காற்று அடித்தால் சந்தன வாசையாக நமக்கு வரும், பூ இருந்த வாசனையாக நமக்கு வரும், அந்த பழத்தின் வாசனையாக வரும். அது திருவலர் சோலை. அப்போ அந்தளவுக்கு சோலைகள் சூழ்ந்த அரங்கம் இது. அப்போ இந்த கோயில்ன்ற திருவரங்கமானது இப்படி இருக்கிறது. இதே போல் அயோத்தியும் மிகவும் போக்கியமாக உள்ளது, இதே போல் பரமபதம் மிகவும் போக்கியமாக உள்ளது, இதே போல் திருமலையும் மிகவும் போக்கியமாக உள்ளது. ஆகையினால் அங்கங்கு அனுபவித்து இங்கே அனுபவிக்கிறார் அப்படின்றார். அடுத்து சொல்றாரு, மந்திபாய் பலாக்கள் வேரோடு பனையோடு வாசியற பழுத்து கிடக்கையாலே ஒன்றிலே வாய் வைக்க பெறாதே தான் வேண்டினபடியை திரியும்படியாய்த்து. இப்போ அங்கே திருமலையில் பலாப்பழமானது அந்த வேர்பலா பழுத்து வெடித்து சிதறி இருக்கிறதா. அந்த பலாப்பழத்தை பார்த்தாவே ஆசை வரும், எல்லாருக்குமே ஆசை வரும். அதுவும் குரங்கு, அந்த குரங்குக்கு ஆசை நிறைய இருக்கும். அப்போ ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்டு அடுத்த பழத்தை பார்த்தா வெடிச்சு இருக்குது, அதுவும் நன்றாக அழகாக இருக்குது. அப்போ தாவி அனைத்து பழங்களையும் ருசித்து சாப்பிடுகிறது குரங்குகள். அதுபோல் இங்கு இவர் யார், திருப்பானாழ்வார் பரமபதத்தை அனுபவிக்கிறார், திருமலையை அனுபவிக்கிறார், திருவரங்கத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். பலாக்கள் வேரோடு பனையோடும் எறப்பழுத்து கிடக்கையாலே வாய் வைத்து பெறாதே தான் வேண்டினபடியை திரியம்பி இருக்கிறது. வடவேங்கடம் அடுத்து சொல்கிறார், தமிழ் தேசத்துக்கு எல்லை நிலம் மாமலை போக்கியதை அளவற்றிருக்க உபய விபூதியும் ஒரு முனையிலே அடங்கும் என்னுமாம். தமிழ் தேசத்துக்கு எல்லை நிலம் எதிரானா திருப்பதி, அதுதான் வடதேசம் ஆச்சு. அந்த வடதேசத்தில் தமிழே நடையாடாதே, இவரையும் அங்கே போய் தமிழை பாடணும் அப்படின்றார். ஒரு வடவேங்கடம் தமிழ் தேசத்துக்கு எல்லை நிலம், அது யாரு? வடவேங்கட மாமலை. 7 சிகரங்களை வைத்தார் போலே 7 ஆதிசேஷனுடைய மலைகள் அது. அப்போ அந்த இடத்துல பெருமாளானவன் வந்து நின்று கொண்டிருக்கிறான், அந்த அழகை வர்ணித்து பாடுகிறார். அப்போ அதை பாடும் பொழுது அங்கு தமிழையே பாடணும்னு சொன்ன அந்த அழகு எப்பேற்பட்ட பலாசொலையானது ருசியாக இருக்கிறதோ
தமிழும் ருசியாக இருக்கிறது, இந்த தமிழையும் அனுபவித்து பார் அப்படின்னு அந்த நாட்டுக்காரர்கள் இவர் சொல்லிக் கொடுக்குறாராம். அதை எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. போக்கதி அளவற்றிருக்க உபய விபூதியும் ஒரு முலையிலே அடங்கும் என்றுமாம். அடுத்து சொல்றார், உபய விபூதியும் ஒரு முலையிலே அடங்கும் என்றுமாம். பரமபதம், அயோத்தி, இந்த சோலைகள், இந்த திருமலை ஒரு முலையிலே அடங்குகிறதாம். எங்கே? திருவரங்கத்திலே அடங்கிவிட்டதாம். அதான் இங்கே சொல்றார். அப்போ போக்கியதை அளவற்றிருக்க உபய விபூதியும் ஒரு முலையிலே அடங்கும் என்றும். அடுத்து உபய விபூதின்றார். உபய விபூதினா அவ்வளோ அனைத்தையும் ஒரு அழகு சேர்த்தம் சொன்னால் திருவரங்கத்துக்கு ஈடாகாது திருவரங்கமே அப்படின்ட்டார் அற்புதமாக. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், எத்தனையேனும் தன்னியார்க்கும் முகங்கொடுத்து நிற்கிற இந்நீர்மையை அனுசந்தித்து நித்து சூரிகள் வந்து படுகாடு கிடப்பது இங்கே ஆய்த்து மேன்மை அனுபவிக்கும் அத்தனையிரே அங்கு சீல அனுபவம் பண்ணலாவது இங்கே இரே. சீல அப்படின்னு சொன்னால் மிகவும் எளிமையான குணம். அதாவது ஷீராப்தியில் பரமபதத்தில் அப்படின்னு சொன்னால் மிகவும் கசடர கற்றவர்கள், பெரிய பெரிய ஞானிகள், அவர்களுக்குத்தான் பேசுவார், காட்சி கொடுப்பார். ஆனால் திருமலையில் அப்படியா அப்படின்னா ஒரு பாவி போனாலும் பேசுகிறார், ஒரு குரங்கு போனாலும் பேசுகிறார், ஒரு யானை போனாலும் பேசுகிறார். என்னை போல் பாவியும் அங்கே சென்று பகவான் அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட இடத்திலே வானவர்கள் படுகாடு கிடக்கிறார்களாம். வானவர்கள் யாரு? நித்தியசூரிகள். நித்தியசூரியன் யாரு? சேனை முதலியார், ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனன், கஜானனர், சிங்கமுகன், யானைமுகன், இவங்க எல்லாம் நித்தியசூரிகள். இவங்கெல்லாம் திருமலையில் வந்து படுகாடு கிடந்து இந்த சீலகுணத்துக்கு ஆட்பட்டு அந்த பகவானை செவிப்பதற்கு காத்து கொண்டு நிற்கிறார்களாம். அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அடுத்து நித்தியசூரிகள் திருமலையிலே நிற்கிற சீலத்தத்தை ஈடுபட்டு வந்து ஆசிரியிக்க. அடுத்து சொல்கிறார் இங்கே அற்புதமாக. என்னன்னு சொன்ன, அப்படி சீலகுணத்துக்கு நித்தியசூரிகள் எல்லாம் வந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். குருடருக்கு வைத்த அறச்சாலையிலே விழிகண்ணர் புகுரலாமோவென்னு தான் ஆணைக்கு பாடுவாரை போலே மந்திகள் பக்கலிலே திருவுள்ளத்தை வைத்தான் என்னுமாம். இங்கே ஏண்டா குரங்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பழமொழியை சொல்கிறார். ஒரு அறச்சாலை, அறச்சாலைன்னா குருடர்கள் இப்போ கண்ணு தெரியாதவங்க, இப்போ கண்ணு தெரியாதவர்களுக்குத்தான் ஒரு அறச்சாலை வச்சுருக்கிறாங்க. அவங்க அங்கே தங்கிக்கலாம், அவங்க பிரசாதப்பட்டுக்கலாம், அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம், அவங்க ஓய்வு எடுப்பதற்கு அங்கே அவங்களுக்கு எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் கண்ணு தெரிந்தவன் ஓய்வு எடுக்கலாமா, சாப்பிடலாமா, அங்கே தூங்கலாமா, அங்கே படுக்கலாமா? போகக்கூடாது. அப்போ அறச்சாலை என்பது கண்ணு தெரியாதவன் அல்லவா? இப்போ இங்கே கண்ணு தெரிஞ்சவன் யாரு? நித்தியசூரிகள். கண்ணு தெரியாதவன் யாரு? பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், குரங்குகள். அப்போ இவங்களுக்காகத்தான் திருமலையே தவிர, இவங்களுக்காகத்தான் திருவரங்கமே தவிர, அப்பேற்பட்ட நித்தியசூரிகள் அவங்கெல்லாம் வரலாமா இங்கே? அவங்கெல்லாம் இங்கே ஏன் வரணும் அப்படி சொன்னால் சீலகுணம் அப்படின்ட்டார். எப்பேற்பட்ட சீலகுணம்? சீலகுணம் அப்படின்னா எப்படி ஒரு பசுமாடானது தன் கன்றுக்குட்டியை அழுக்கை நக்குமா போலேன்றார். வாச்சல்ய சுவாமித்வ சௌசூல்ய சௌலபியங்கள்ன்றார் பகவானுக்கு. அப்பேற்பட்ட அந்த சீலகுணம் யார் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாராம். யாரு? இவர் இல்லை பத்துங்கிறாரு திருவேங்கடமுடியான். ஏன்னா அவர் தான் கேட்டதை கொடுப்பார், இவர் மோட்சத்தை மட்டும்தான் கொடுப்பார். அதனால தான் அங்கே போயிட்டே இருக்குது, ஜனங்க போயினே இருக்குது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு இந்த காலம் அது. அதை இங்கே சொல்கிறார் அற்புதமாக. அடுத்து சொல்கிறார், வைத்தான் என்றுமா போலே அரங்கத்தரவினையான் அங்கு நின்று இங்கே சாய்ந்தபடி. அப்போ அந்த திருமலையில் நின்று இங்கு வந்து படுத்துக்கிட்டார் இல்லையா? பரபதத்தில் நின்றும் அடியொற்றினான் திருமலை அளவும் பயணமுண்டாயிருந்தது. அங்கு நின்றும் வடதிருக்கா வாசலிலே கோயிலிலே சாய்ந்தான் ராமாவதாரத்தை பிடித்து அடியொற்றினான். அடுத்து சொல்கிறார் இங்கே அற்புதமாக. என்னன்னு சொன்ன, பரபதத்திலிருந்து அங்கு நின்றார், அடி போற்றினான். திருமலை அளவும் பயணம் உண்டானார். பரபதத்திலிருந்து திருமலை வரைக்கும் பயணமாக நடந்தே வந்தாராம். நடந்து வந்து அங்கே நின்று வடக்கு திருவாசலிலே கோயிலிலே சாய்ந்தார். வடக்கு திருவாசல் திருவரங்கம். ஏன்னா அங்கிருந்து இங்கே வந்தால் நமக்கு அங்கிருந்து வடக்கு தான் வரணும். அப்போ அந்த வடக்கு திருவாசலில் வந்து சாய்ந்தருளினார். அதை எடுத்து காட்டுகிறார் இங்கே அற்புதமாக. ராமாவதாரத்தை பிடித்து அடியற்றினான், ராவணவதம் பண்ணி தெற்கு திருவாசலே வந்து சாய்ந்தருளினான் இருந்தான் என்றுமாம் அரவினையான். என்ன சுவாமி, நேர்த்திக்கு பாட்டில் பார்க்கும்போது தெற்கிலிருந்து ராவணனை வென்று தெற்கு வாசல் வந்து தானே இவர் படுத்துக்கினார். இங்கே
இப்போ இந்த பாட்டில் வடக்கிலிருந்து வந்து படுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தா இங்கிருந்து பார்த்தா அது வடக்க, அங்கிருந்து பார்த்தா இது இங்கே தெற்க. அப்போ அங்கிருந்து நின்று கொண்டு பார்க்கிறார். இப்போ நம்ம திருப்பதிக்கு போயிட்டோம், இப்போ நம்ம இங்கே இல்லை. திருப்பதியிலேருந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ நமக்கு எங்கே எப்படி தெரியும்? தெற்க தெரியும். இப்போ நம்ம இங்கிருந்து நம்ம திருப்பதிக்கு பார்க்குறோம், எப்படி தெரியும்? நமக்கு வடக்கு தெரியும். அப்போ அந்த வடக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பகவான் அங்கு இருந்து பார்த்து வந்து சயனித்து கொண்டார் என்பது ஒன்று. ராமாவதாரத்தில் அங்கு யுத்தம் பண்ணி வந்து தெற்கு வந்து சயனித்து கொண்டார் என்பது ஒன்று. இரண்டு விதமாக எடுத்து காட்டுகிறார். அடுத்து சொல்றார் இங்கு, சேஷ்ய புருஷதாட்சலாயாம் ஸ்ரீ பரதாழ்வானே வளைப்பு கிடக்க விட்டு போந்து கடற்கரையிலே வளைப்பு கிடந்தா போலே சம்சாரிகளை பெற்றால் அல்லது போகேன் என்று வளைப்பு கிடக்கிறான் சக்கரவர்த்தி திருமகனைப் போலே முதலில் சரணம் புக்கு முகங்காட்டா விட்டவாறே சாபமானகா என்று சீரு மவரல்லர் ஆற்றாமையை காட்டி சரணம் புக்கு கிடக்கும் அவர் இறைய இவர். அடுத்து இன்னொன்று அற்புதமாக சொல்கிறார். அதாவது பரதாழ்வானுடைய சரணாகதிக்கு பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறார்? திருப்புல்லானியில் போய் இவர் சரணாகதி பண்ணுறாராம். இவர் ஏன்டா அங்கே சரணாகதி பண்ணணும்? சக்கரவர்த்தி திருமகனை போலே முதலிலே சரணம் புக்க அப்படின்னு எடுத்து காட்டும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பழமொழி எடுத்து காட்டுவாங்க. ஒரு வைத்தியர் இருந்தாரா, யார் வந்தாலும் ஏழே கடுக்கா அப்படின்னு வாங்கலாம். அதாவது என்ன ஏழே கடுக்கான்னா, ஒரு வைத்தியர் இருந்தார், வைத்தியத்திற்கு ஒரு புள்ள இருந்தார். அந்த புள்ள வைத்தியத்தை அப்பா சொன்ன பிரகாரம் கற்றுக்கலை, அது பேராக விளையாட்டிலேயே இருந்துச்சு. அப்பா செத்துட்டார், வைத்தியம் சொல்லணும் சரியாக கற்றுக்கலை. இவர் என்ன பண்ணார, வைத்தியம் பார்க்கும்போது இந்த புள்ள பார்த்துக்கிறான். அப்பா வந்து ஏதாவது வைத்தியம் பண்ணால் கடுக்காவை அரைச்சி வயிற்றுலையோ மார்பலையோ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுப்பார். அப்போ உடனே இந்த புள்ள என்ன நினச்சிட்டா, நம்ம அப்பா கடுக்கா வச்சு தான் வைத்தியம் பார்த்துக்கிறான்னு யாருன்னா வைத்தியத்துக்கு வந்தால் 7 கடுக்காவை அரைச்சி கொடுக்குறது. உடனே நல்லா போயிடுது. ஒருத்தர் மாறு வலின்னு வர்றார், 7 கடுக்காவை அரைச்சி மாறில் போடுறார், வலி சரியாக போச்சு. ஒருத்தர் வயிற்று வலின்னு வர்றார், 7 கடுக்காவை அரைச்சி வயிற்றுக்கு கொடுக்குறாரு, சாப்பிட்ட உடனே பேஜ் ஆச்சு சரியாக போச்சு. இப்படியே 7 கடுக்கா கொடுத்து பெரிய வைத்தியர் ஆகிட்டார் அவர். உடனே அந்த ஊர் முழுக்க இவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஓ, பெரிய வைத்தியரப்பா அவர், எங்கே போனாலும் நிறைய வைத்தியர் அவர் தான், அவர் ஜோசியம் தெரியுது. வைத்தியமே தெரியாது அவருக்கு, ஆனால் ஜோசியம் தெரியுது. எல்லாத்தையும் என்னென்ன ஒரு பேர் வந்துட்டா அந்த ஒரு பேர் வச்சு எல்லா பேரும் தானாக வந்துடும், அது இயற்கை. அதுபோல் இங்கு நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். பரதன் சரணாகதி பண்ணார், வெற்றி அடைஞ்சார். விபீஷண ஆழ்வான் சரணாகதி பண்ணார், வெற்றி அடைஞ்சார். இப்போ ராமன் திருப்புல்லானில் வந்து நின்று அக்கறைக்கு போனோம், நான் எப்படி வெற்றி அடையணும்னு கேட்குறார். யாருக்கிட்ட கேட்குறாரு? விபீஷண ஆழ்வான்கிட்ட கேட்குறார். சுக்ரீவன் ஏற்கனவே சரணாகதி பண்ணி வெற்றி அடைஞ்சு நண்பனாக இருக்கிறார். சுக்ரீவன் பார்க்குறார், இது வரைக்கும் நம்ம தான் இவருக்கு நண்பராக இருந்தோம், எதை கேட்டாலும் நம்ம கிட்ட தான் இவர் கேட்பாரு. நேற்றுக்கு வந்தான் விபீஷண ஆழ்வான், இன்னைக்கு அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன இது அப்படின்னு சுக்ரீவன் யோசிப்பானா. என்னென்ன, ஒரு பசுமாடு அன்றின்ற கண்ணை முன்னின்ற கண்ணை முட்டுமா போலே. ஒரு பசுமாடு முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி போடுச்சு, அது 4 ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு கண்ணுக்குட்டி போடுது, முதல் வந்த கண்ணுக்குட்டி வந்து இடிச்சு தள்ளிட்டு ரெண்டாவது கண்ணுக்குட்டி தான் பாதுகாக்குமா. அதுபோல் இங்கு பசுமாடு ராமர், முதல் போட கண்ணுக்குட்டி சுக்ரீவன், ரெண்டாவது போட கண்ணுக்குட்டி விபீஷண ஆழ்வான். இப்போ சுக்ரீவனை கேட்காம விபீஷண ஆழ்வானை கேட்குறார். அதுபோல் இங்கு சரணாகதிக்கு இப்போது விபீஷண ஆழ்வானை கேட்ட உடனே நீ சரணாகதி பண்ணுன்ட்டார். இவர் நமக்கு சரணாகதி பண்ணுறார். யார்? கடல் அரசன்கிட்ட. இந்த கடலை எப்படி நான் வத்த வைக்கிறது அப்படி சரணாகதியே பண்ணுறார். இவர் சரணாகதனே சரணாகதி பண்ணால் அவன் பேந்துக்கிட்டு நிற்கிறார். யார்? கடல் அரசன். உடனே சரணாகதி பண்ணி பலிக்கலை. யார்? ராமர். ஏன்னா சரணாகதனே சரணாகதி எங்கேருந்து பலிக்கும்? உடனே எறா வில்லை அப்படின்ட்டார். கொம்பு எடுத்தால் தான் ஆடுறது ஆடும், எறா வில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வில்லை கொண்டாடுறாரு, உடனே அம்பை விடுறாரு. உடனே அவன் ஓடி வந்து அவன் சரணாகதி பண்ணுறான். யார்? கடல் அரசன். உடனே அவன் சரணாகதி பண்ண உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை ஒன்று அடிக்கிறதுக்காக எடுக்கல, உன் விரோதி யாரா இருந்தால் சொல்லு, நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்றார். பட்டுன்னு மாற்றிட்டார். அப்போ என்ன, சரணாகதி பண்ண உடனே மதிக்கணுன்றது இவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போது கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் காலகை அசுரன் இருக்க இங்கிருந்தே அம்பு விடுறாரு, அந்த அசுரனை கொண்டு விடுது. அதுக்கப்புறம் தான் அந்த வருண பகவான் எப்பேற்பட்ட அந்த நீலன்னு சொல்லிட்டு சில பேர் 2 பேர் இருக்கிறாங்க, அவர்கள் மூலயமா இந்த சில கட்டைகள் எல்லாம் போட்டால் மேலே மிதக்கிற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் பாலத்தை காட்டுறாரு, இலங்கைக்கு போகிறாரு, அங்கே எல்லாத்தையும் பண்ணுறாரு. இந்த சரணாகதி தத்துவத்துக்கு இந்த கதையை சொல்கிறாங்க. எந்த கதையை? 7 கடுக்கா. அப்பா கிட்ட அந்த வைத்தியத்தை இவர் கற்றுக்கல, ஆனால் இருந்தாலும் அப்பா செய்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாரு. அதனால் இந்த 7 கடுக்காவை வச்சு எல்லாரையும் ஜெயிக்கிறாரு. இவர் பெரிய வைத்தியராக மாறிட்டார். அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது.
அந்த நாட்டுக்கு அந்த பிரச்சனை வந்து ராஜா கிட்ட பிரச்சனை சொல்கிறாங்க. எதிரி நாட்டு போர் தொடுக்க வரான். உடனே அந்த மந்திரிமாரெலாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊரில் ஒரு கடுக்கா வைத்தியர் இருக்கிறாராம், அவர் கடுக்கா வைத்தியரே பேரை வச்சுட்டாங்க. அந்த கடுக்கா வைத்தியரை கேட்டால் நமக்கு நல்ல விஷயம் சொல்லுவார், வாங்க போய் ராஜாவே வந்து கேட்குறாரு. ராஜா வந்தோடனே இது கையெல்லாம் உதிருது. என்னடா இது, நமக்கு ஏதோ வைத்தியமே தெரியாது, நம்ம அப்பா சொன்னதை வச்சு ஏதோ ஒன்று தப்பு தப்பாக பண்ணி வந்தோம். ஆனால் சரி இருந்தாலும் இதுவரை நம்ம என்ன பண்ணேன், 7 கடுக்கா தானே பண்ணேன், எல்லாருக்கும் 7 கடுக்காவை அரைச்சி கூடு அப்படின்ட்டான். யாரு, படை வீரர்கள் எல்லாருக்கும் கூட. படை வீரர்கள் எல்லாரும் 7 கடுக்காவை சாப்பிட்டா என்ன ஆகும், பேஜி தானே ஆகும். மறுநாள் காலையில் பேஜியாக எல்லாம் சொம்பு வச்சுக்கிட்டு அந்த கரை ஓரமாகவே உட்காந்து நிற்கிறாங்களாம். எதிரி நாட்டு அரசன் வந்து பார்த்தா, என்னடா அது ஊர் ஃபுல்லாக இப்படி நிற்குது போலன்னு நினச்சிக்கிட்டு, இவன் நம்மளை விட படையில் பெரும் வீரன் சொல்லிட்டு பயந்து ஓடியே போயிட்டானா. அப்போது வைத்தியமே தெரியல. இப்போ எதுக்காக சொல்கிறான்னா, சரணாகதி தத்துவத்துக்கு 7 கடுக்கா வைத்து ஜெயிச்சது போல சரணாகதி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும்ன்றது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை இங்கே எடுத்து காட்டுகிறார். இங்கே ஏன்டா அதை எடுத்து காட்டணும், அந்த சரணாகதி தத்துவம் இங்கே ஜெயிக்குமா அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல திருவரங்கநாதனிடத்துல பரமபதம் அனுபவிக்கிறார், அயோத்தி அனுபவிக்கிறார், எப்பேற்பட்ட திருமலை அனுபவிக்கிறார். அந்த அழகெல்லாம் இங்கே கிடக்கிறது. அப்போ அந்த எம்பெருமான் நான் இங்கே இருக்கிறான். அப்போ இவனிடத்திலே நாம் சரணாகதி பண்ணி இங்கே இருந்தோமேயானால் நமக்கு ஏன் மோட்சம் கிடைக்காதுன்றது ஒன்று. அப்போ அந்த அழகு ஏன்னா இப்போ ஏற்கனவே நமக்கு எல்லாம் இப்போ எல்லாமே இங்கேயே கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னால், இங்கே விட்டு யாரா நம்ம போவோமா எங்கன்னா வெளியோ, எல்லாம் இங்கேயே இருக்குது. பணம் இருக்குது, தங்கம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அழகு இருக்குது, மொத்தம் இங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே தான் போக போகிறோம், அப்போ எங்கேயும் போக போகிறது கிடையாது. அப்போ அனைத்தையும் இங்கேயே அனுபவிக்கிறார். யார், நம்ம அனுபவிக்கல, திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார். ஏன்னா அவருக்கு எல்லாம் பெருமாள் காட்டுறார், அதை அனுபவிக்கிறார். அதை இங்கே சொல்கிறார் அற்புதமாக. அப்போ அடுத்து சொல்கிறார் இங்கே, அந்திபோல் நிறத்தாடையும் மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படின்ட்டார் இல்லையா. நித்தியசுரிகள்லாம் வந்து திருமலையில் அந்த பகவானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அந்திபோல் நிறத்தாடையும் அடுத்து சொல்றார். அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய ஆடை எப்படி இருக்கிறது, அந்திபோல் நிறத்தாடையும் சந்தியாராகம் போலே இருந்துள்ள திருப்பீதாம்பரமும் அரைசிவந்த ஆடையும் என்றது பின்னாட்டுகிறது. இதுக்கு பின் பாட்டு என்ன சொன்னார், அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனை என்றார். அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாரு, அந்தி போல் நிறத்து ஆடை. அப்போ அந்த ஆடையானுடைய அழகானது அந்தி போல் நிறத்தாடை. ஒரு மாலை நேரம் அப்படின்னு சொன்னாவே இந்த கவிஞர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கெல்லாம் கவிதை வரணும் அப்படின்னா, சில பேர்லாம் பாத்ரூமில் போய் குளித்தா கவிதை வரும்னுவான். சில பேர்லாம் காலை நேரத்தில் போய் வெளியே பார்த்தானா அந்த அழகு, இயற்கை அழகு, அதை பார்த்தா கவிதை வரும் அப்படின்வான். மாலை நேரம் அதுபோல், அந்த மாலை நேரம் சாயங்கால நேரம்னுவாங்க. அந்த வெளிச்சத்தை போய் வெளியே போய் பார்த்தா கவிதை வரும் அப்படின்வாங்க. அது ஒரு அழகான நேரம். அந்த அழகானது பகவானுடைய உடையின் மேல் இருக்கிறதாம். அந்தி போல் நிறத்தாடையும், அந்தியான நேரம். அந்தியான நேரத்தையும் அழகை பார்த்தா, பகவானுடைய உடையின் அழகை பார்த்தா இரண்டும் சமமாக இருக்கிறதே. அதை சொல்கிறார் இங்கே சுவாமி. இவ்வழகு நின்னது கால்வாங்க மாட்டுகிறார் அதன் மேல் அப்படின்னு எடுத்துக்கிறார். இவ்வழகு நின்றும் கால்வாங்க மாட்டுகிறீர் அயனித்யாதி சதுர்த்தச புவன சிரஷ்டாவான பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானமான திரு நாபிகமலத்தின் மேலதன்றோ சதுர்முக சிருஷ்டி பூர்வ காலத்திலே ஆகிலும் இப்பொழுதும் பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானம் என்று சொல்லித்தாரா நின்றது. அப்போ அந்த இடத்துல அந்திபோல் நிறத்தாடையும் அயனை படைத்தது ஓர் எழில். அந்திபோல் இருக்கிறது அந்த அழகு, ஆடையினுடைய அழகு. அந்திபோல் நிறத்தாடையும் அயனை படைத்தது ஓரெழில் உந்தி. உந்தின்னா இங்கு தொப்புள். அந்த பகவானுடைய தொப்புள் எங்கே, ரங்கநாதன் படுத்துக்கிட்டு இருக்கிறார், அவருடைய தொப்புள்ள பிரம்மாவே இல்லையே சுவாமி. அதே நம்ம உத்தமர் கரம்பன் ஒரு பெருமாளை போய் சேவிச்சா அவர் தொப்புள்ள பிரம்மா இருப்பார், தாமரை புஷ்பம் இருக்கும், தண்டு இருக்கும். அன்பில் சுந்தரராஜன் அந்த பெருமாளை போய் சேவிச்சா அந்த இடத்துல பிரம்மா மேலே இருப்பார், அவருடைய தொப்புள்ள தாமரை புஷ்பம் இருக்கும், தண்டு இருக்கும். என்ன சுவாமி, இவருடைய சயன திருக்கோலத்தில் தொப்புள் இருக்குது, ஆனால் தாமரை புஷ்பத்தை இல்லை, ஆனால் பிரம்மா இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் திருப்பானாழ்வார் கண்ணுக்கு தெரியுது. தெரியாமல் அவர் பாட மாட்டார். ஏன்னா நம்ம கண் ஊனக்கண், அவருடைய கண் ஞானக்கண். எப்படி ஒரு அர்ஜுனனுக்கு பகவானானவன் ஒரு விஸ்வரூபத்தையே காட்டுகிறார். அந்த 18 அக்ரோனிசன் அவர் வாயில் போகுது, துரியோதனன் வாயில் போகிறான்,
பீஷ்மர் வாயில போகிறார், எப்பேற்பட்ட துரோணாச்சாரி வாயில போகிறார், கர்ணன் வாயிலே போகிறார். இதையெல்லாம் யார் பார்க்கறான்? அர்ஜுனன் பார்க்கிறான். இன்னும் யுத்தமே நடக்கல, வில்லையே கீழே போட்டுட்டான். ஐயோ என் தாத்தாவை நான் கொல்லணுமா அப்படின்னு வில்லையே கீழே போட்டு விடுகிறான். இப்போ யுத்தமே நடக்கலை. ஆனால் விஸ்வரூபத்தில் பகவான் இது எல்லாத்தையும் காட்டுறார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அதுபோல் இங்கு திருப்பானாழ்வாருடைய கண்களுக்கு சதுர்புஜமாக பெருமாள் காட்சி கொடுக்குறார். இப்போ ரங்கநாதர் உள்ள சயனித்து இருக்கிறார். சதுர்புஜன்னா 4 கை, துவிபுஜன்னா 2 கை. இப்போ நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அவர் 2 கையா 4 கையா? 2 கை தான், 4 கை கிடையவே கிடையாது. இவருக்கு ஏண்டான்னா சைன திருக்கோலத்தில் இவர் அப்பேற்பட்ட அழகை காட்டிக்கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் சில அடியவர்களுக்கு 4 கையாக காமிச்சிக்கிறார். இப்போ திருப்பானாழ்வாருக்கு 4 கையாக காமிச்சிக்கிறார். எப்படி அர்ஜுனன் விஸ்வரூபத்தை தரிசித்தானோ அதுபோல திருப்பானாழ்வாருக்கு அந்த உந்தி தாமரை, அந்த தொப்பூலில் தாமரை புஷ்பத்தையும் காட்டுகிறார், பிரம்மாவை படைத்ததையும் காட்டுகிறார், அந்த பிரம்மாவின் மூலமாக உலகை படைத்ததையும் காட்டுகிறார். அதைத்தான் இங்கே சொல்றார். அந்தி போல் நிற தாடையும் அயனை படைத்தது. அயன பிரம்மா. இதைத்தான் திருமஷி ஆழ்வார் நான்முகனை நாராயணன் படைத்தான், தான்முகமா சங்கரனை தான் படைத்தான் அவர் சொல்றார் அற்புதமாக. அப்போ நான்முகன்னா பிரம்மா, அயன் அப்படின்னா பிரம்மா. அந்த அயனை படைத்தது ஓர் எழில். எழில்னா அழகு. எப்பேற்பட்ட ஒரு அழகு! அந்த அழகோடவே இங்கே படுத்துட்டு இருக்கிறாரே, ஆஹா என்ன அழகு என்ன அழகுன்னு அந்த அழகை வர்ணிக்கிறாராம் சுவாமி இவர். அடுத்து சொல்றாரு இங்கு, எழில் இலகிப்பதிக்க பிரசன்னவாச்சிய பௌனம் என்கிறபடியே அன்றிக்கே இருக்க. உற்பத்தி எடுத்து காட்டுகிறாராம் இந்த இடத்துல. அப்போ அந்த உந்தி மேல் அது அன்றோ அடியேன் உள்ளத்து. அதை சொல்றார் அற்புதமாக. அடியேன் பதிம்பிஸ்வசிய யஸ்யாஸ்மி யஜுர்ரகா என்கிற பிரமாணத்தாலே அடியேன் என்கிறார் அல்லர். அழகுக்கு தோற்று அடியேன் என்கிறார், அடியேன் உள்ளத்தின் உன்னுயிரே. அதாவது இந்த இடத்துல தைத்திரிய உபநிஷத்தை எடுத்துக்காட்டி இவர் யாரை வச்சு அடியேன்னு சொல்றார்? பதிம்பிஸ்வசிய யஸ்யாஸ்மி அதிர்காய். அதான் என்னன்னு சொன்ன, மரணத்துடன் முடிவது பகை, பிள்ளை பேற்றுடன் முடிவது யவனம், கூடலுடன் முடிவது கோபம், யாசித்துப்பதுடன் முடிவது கௌரவம் என்கிற உலக நியதியின்படி பிரம்மனாகிற பிள்ளையை பெற்ற பின்பு அழகு குறைய வேண்டி இருக்க அழகு மிகுந்தது என்று ஒரு கருத்து. இப்போ ஒரு குழந்தைய ஒரு தாய் பெற்றெடுக்கிறான்னு சொன்னால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழகு போயிடும். அப்போ அழகு போக யவனமும் போயிடும். அப்போ மூப்பு தானாக வரும். இப்போ இந்த பெரிய பெருமாள் ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டார். அவர் யார்? அவர் தான் பெரிய பிரம்மா. அந்த பிரம்மாவை பெற்று எடுத்துட்டாரே, அப்போ இவருக்கு வயசாகிடுமா? அப்போ இவர் கைவன் ஆகிடுவாரா? அப்போ இவர் அழகு இல்லாமல் போயிடுவாரா அப்படின்னு சொன்னால் அவர் எழில். அந்த அழகு மேலும் மேலும் கூடுகிறதே தவிர குறையவில்லை என்பது ஒன்று. அதுக்கு அடுத்து அடியேன் என்று சொல்வதற்கு பதிம்பிஸ்வசி ஆத்மேஸ்வரகா, உலகிற்கு பதியாய் தனக்குத்தான ஈஸ்வரனாய் இருப்பவன் நாராயணன். எஸ் எஸ்யாஸ்மி நமோ மந்த்ரமி என்கிறபடியே எவனுக்கு நான் தாசனா இருக்கிறேனோ அவனை விட்டு வேறொருவன் செல்ல மாட்டேன் என்கிற பிரமாணங்களை கொண்டு நான் எம்பெருமானுக்கு அடியவன் என்று சொல்லுகிறார் அல்லர். அவனுடைய அழகை கண்டு அதற்கு தோற்று அடியேன் என்கிறார். பிரம்மா சொல்லக்கூடிய அடியேனுக்கும் திருப்பானாழ்வார் சொல்லக்கூடிய அடியேனுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு வியாக்கியானமே போட்டாருங்க அற்புதமா. என்ன அப்படின்னு சொன்ன, பிரம்மாவானவன் அடியேன் என்று சொல்லுகிறான். ஏன்? என்னை படைத்ததால் உனக்கு அடியேன் அப்படின்றார் பிரம்மா. ஆனால் இங்கு திருப்பானாழ்வார் என்ன சொல்லுகிறார்? அதை படைத்து ஒரு அழகு இப்படி இருக்கிறதே என்ற ஒரு அடியேன் என்பது அல்ல. உன்னுடைய அடியவருக்கு என்னை ஆட்படுத்தி எப்பொழுதும் என்னுடைய சுதந்திரத்தை போக்கி என்னுடைய அடிமையை நிரசனம் பண்ணாய் அல்லவா. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அடிமை என்பதுதான் பேர், உண்மையான பேர். இப்போ இந்த சரீரத்துக்கு ஒரு பேர், அது வாசுதேவன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சரீரத்துக்கு உள்ள ஜீவாத்மான்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் உள்ள இருக்குது. அது பிரம்மா முதல் பிபீலிகா வரைன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. பிபீலிகானா எறும்பு, பிரம்மான பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கும் பேர் என்ன? அடியான் தான். ஆனால் பகவான் படைச்சதுனால அந்த சரீரத்துக்கு பிரம்மான்னு பேர் வச்சுக்கிறார். இப்போ எறும்புன்னு இருக்குது, அந்த எறும்புக்கு பேர் என்ன? அந்த சரீரத்துக்கு மட்டும்தான் எறும்பு, ஆனால் அந்த எறும்புக்குள்ள உயிர்னு ஒன்று சொல்கிறல்ல, அதுக்கு பேர் ஜீவாத்மா. அது என்ன பேர்? அடியேன். அடியான் என்றீரே அந்தரங்க நிருபகன்றார். அப்போ ஜீவாத்மாவுக்கு உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொன்ன, நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன். அப்போ இவர் உணர்ந்து சொல்லுகிறார். யார் இவர்னா? யார்? திருப்பானாழ்வார்.
அப்போ பிரம்மா உணர்ந்து சொல்லுகிறார். ஆனால் உணர்ந்து சொல்லலை, ஏதோ தன்னை படைத்ததனால அவர் சொல்லுகிறார். அதை தான் இங்கே சொல்கிறார் அற்புதமாக. என்று திருநாபி கமலத்திலே அன்றோ என்கிறார், விடாமைக்கு பற்றாசு மறுடியேனும் விடேல் கண்டாய் என்கிறபடியே என்னுமா போலே இப்பாட்டில் பெரிய பெருமாள் பக்கலிலே திருவேங்கடமுடையான் தன்மை உண்டு என்கிறது. இதை ஒன்று சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் இது வரைக்கும் திருப்பதியை சொல்லலை, நான் திருவேங்கடமுடையான சொல்லலை, ஸ்ரீரங்கத்திலேயே அவர் இங்கே வந்து கிடக்கிறாருன்ட்டார். அப்போ இவர் திருப்பதிக்கு போகல, அப்போ திருப்பதி பெருமாளை பாடலை. அப்போ யாரை பாடிக்கிறாரு? இவரை தான் பாடுறாரு. அவரு இங்கே வந்து படுகாடு கிடக்கிறாராம். என்னடா அப்படின்னு சொன்னால், ஒரு அரையர் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுடைய அழகை பாடி 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 பெருமை. உடனே அவர் திருவேங்கடத்துக்கு போகணும் அப்படின்னு போகிறார். திருவேங்கட மலைக்கு போய் அந்த பெருமாள் இங்கே எப்படி பாடுவாரோ அதே போல் அங்கே போய் பாடுறார். யார்? அரையர் சுவாமி. என்ன பாடுறாரு? முன்னழகிலும் பின்னழகிய பெருமாள், அழகுகளுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் அப்படின்னு ஒவ்வொரு அழகாக பாடிக்கிட்டே வரார். கடைசியில் அந்த அரையர் சுவாமி என்ன பாடுறார்? பதின்மர் பாடும் பெருமாள். உடனே திருவேங்கடமுடியான் நிறுத்து ஓய் அப்படின்ட்டார். என்ன அப்படின்னா, அந்த பெருமை எனக்கு இல்லை ஓய், என்னை 9 பேர் தான் பாடிக்கிறாங்க ஓய், உம்மை தொண்டரிப்பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் எம்மை பாடலை, ஆகையால் எனக்கு 9 பேர் தான், 9 நேர் பாடும் பெருமாள் தான் எனக்கு வரும். அப்போ என்னென்ன, இந்த அரையர் சுவாமி இங்கே சேவிச்சு பழக்கம், திருவேங்கடத்துக்கு போனாலும் இந்த அழகு தான் அங்கே வரும். அப்போ அந்த அழகு இங்கே எப்பவுமே இருக்கு. எந்த அழகு? 108 திவ்யதேசத்து எம்பெருமானுடைய அழகும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. இங்கிருந்து கடன் வாங்கி கொண்டு தான் அங்கே போய் நிற்கிறாங்களாம். இங்கிருந்து கடன் வாங்கி கொண்டு தான் பனோபாத்தில் போய் நிற்கிறாராம். இங்கிருந்து கடன் வாங்கி கொண்டு தான் அழகர் மாலையில் போய் நிற்கிறாராம். இங்கிருந்து கடன் வாங்கி தோல் கண்டார் தோலை கண்டார். தோல் பெருமை எங்கே? அத்தியூர்வான் புள்ளையூர்வான் காஞ்சிபுரம் பெருமாள் தோல் அழகு. அந்த பெருமாள் இங்கிருந்து அழகை வாங்கிக்கிட்டு தான் அங்கே போய் நின்னாராம். அப்போ இந்த திருவரங்கத்தினுடைய மகத்துவத்தை என்ன அழகாக எடுத்து காட்டுறாரு பாருங்க. அப்போ இது வரைக்கும் என்ன சொல்றாரு? அழகெல்லாம் அந்த திருவேங்கடமுடையானும் இங்கே நிற்கிறான். அந்த திருவேங்கடமுடையான் தான் நின்று பார்த்து இந்த அடியார்கள் வருகிறார்களா இல்லையா, வரும் வரை நான் படுத்துக்கொண்டே இருப்பேன் அப்படி படுத்துட்டான். நீங்கள் அனைவரும் வந்து சேர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டே எழுந்து செல்வேன், ஆகிய இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன்னு அப்படி சனித்து கொண்டாராம். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார் அற்புதமாக. அந்த திருவேங்கடமுடையான் தன்மையும் இங்கு உண்டு என்கிறது. அதாங்க சொல்றார் அற்புதமாக. ஆக மந்திவாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் அரவினனையான் அந்தி போல் நிற தாடையும் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் இன்னுயிரே. அதாவது இங்கு திருப்பானாழ்வாருடைய உயிரானது அந்த திருவரங்கநாதனுடைய அழகையெல்லாம் வர்ணித்து அந்த திருவேங்கடமுடியானுடைய அழகும் இந்த திருவரங்கத்திலே கிடக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அழகுதான் இங்கே என்றால் இங்கு இருக்கக்கூடிய அழகின் பாதிதான் அங்கே தவிர முழு அழகு கூட அங்கே கிடையாது. முழு அழகும் இங்கேயே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்காட்டுகிறார் அற்புதமாக. அந்த திருப்பானாழ்வாருடைய அடுத்த வியாக்கியானம் அழகிய மனுவால பெருமா நாயனார் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லாத விஷயத்தை இந்த அழகிய மனுவால பெருமானார் சில விஷயங்களை சொல்கிறார். அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நாம் இங்கே அனுபவிப்போம். என்னன்னு சொன்ன, மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவணையான் கீழ்ப்பாட்டிலே உலகமளந்த அண்டமுற நிவந்த நீன்முடியன் என்றார். கடியாவில் அரங்கத்தம்மான் என்றார். இந்த லோகங்களை அடைய தன் திருவடிகளாலே அளந்து கொண்டார் பெரிய பெருமாள் என்றாரே, அங்கனே சொல்லலாமோ என்று ஞாலமளந்த பிரான் என்றும் திருவேங்கடமுடையான் திருவடியில் காண வேண்டும் என்றும் வழிபாடு செய்த சூரிகளும் என்னாலே என்றும் மற்ற ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் பிரமாணமாக எடுக்கிறார். அப்போ அந்த இடத்துல இவ்வளோ பிரமாணமாக எடுத்துட்டு என்ன சொல்கிறார் இவர்? அண்டமுறை நிவந்த நீல் முடியனும் நிற்கின்ற திருவேங்கடமுடையானும் என்ன அந்த திருவேங்கடமுடையான் ஆகிறானும் இங்கு கண் வளர்ந்தவர்களை பெரிய பெருமாளே என்கிறார். அவர் சொன்னது இவரு சொல்லிட்டார். அப்போ அந்த திருவேங்கடமுடையான் இங்கு தான் நிற்கிறார், இங்கு நின்று சயனித்து கொண்டிருக்கிறார். அதே அழகுதான் இதுவும் அப்படி எடுத்து காட்டிட்டார். இந்த பாசுரத்தை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்த பாட்டு என்னன்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸ்ரீமதி ரம்மிஷா மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினி புயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.
ஹalleluya